ஐபிபிஎஸ் பிஓ உடைய ஸ்கோர் கார்ட் லிங்க் அவுட் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பேக் எண்ட் லிங்க் வந்திருக்கு. இன்னைக்கு ஈவினிங் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ லிங்க்கு டிஎன் பேங்கர்ஸ் டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பயோலையும் நீங்கள் டெலகிராமில் போய் டிஎன் பேங்கர்ஸ் சர்ச் பண்ணவே நம்ம டெலகிராம் சேனல் வந்துடும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஸ்கோர் கார்டு என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க, இல்லை நார்மலைசேஷனால் பாதிக்கப்பட்டீங்களா, இல்லை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்லேருந்து எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அனாலிசிஸ் அப்படிங்கிறது வருஷம் வருஷம் நீங்கள் பண்ணணும். நீங்கள் கிளியர் ஆகியிருந்தாலும் சரி, கிளியர் ஆகாட்டியும் நீங்கள் எடுத்த மார்க்குக்கும் நீங்கள் அட்டன் பண்ண கொஸ்டின்ஸ்க்கும் வந்த மார்க்குக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, எவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அனலைசிஸ் பண்ணால் தான் நம்ம அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் எழுதும்போது நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருக்க முடியும். கண்டிப்பாக மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனில் இருப்பீங்க. நல்லா படிங்க. இந்த வருஷம் காம்படிஷன் கம்மி மாதிரி தான் தெரியுது. நிறைய பேர் ஃபில்டர் பண்ணிட்டாங்க. மெயின்ஸில் நல்ல வாய்ப்பு இருக்குது நீங்கள் கிளியர் பண்ண. மிஸ் பண்ண ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்கள் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஐபிபிஎஸ் கிளர்க், எஸ்பிஐ கிளர்க்லாம் முடிச்சிருப்பீங்க. இதில் ஏதாச்சும் எங்கேயாச்சும் 2 எக்ஸாமாச்சும் நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க. மெயின்ஸுக்கு போகும்போது அந்த எக்ஸாம் அடித்து தூக்க பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஆஸ்பிரண்ட்ஸ். தேங்க்யூ.